சரி, ஒரே ஒரு விதிவிலக்கு தான், எல்லா சட்டங்களிலும் உள்ள விதிவிலக்கு. நம்மை தாக்க வந்தான், அப்போது அவனுக்கும் நமக்கும் சண்டை, அப்போது நாம் அடித்ததில் அவன் செத்து விட்டான். தற்காப்புக்காக நாம் போட்ட சண்டையில் அடிபட்டு அவன் இறந்து விட்டான். அது இந்திய சட்டத்திலும் அனுமதிக்கப்பட்டது. எல்லா சட்டம் அந்த ஒரு விதிவிலக்கை தவிர வேறு எந்த சூழ்நிலையிலும் ஒரு தனி மனிதனுக்கு இன்னொரு மனிதனுடைய உயிரை எடுப்பதற்கு உரிமை கிடையாது. இறைவன் கண்ணியத்துக்குரியதாக ஆக்கிய எந்த உயிரையும் நீங்கள் அநியாயமாக கொலை செய்யாதீர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. ஆக உயிரை பறிப்பதற்கு ஒரு அரசுக்குத்தான் உரிமை உண்டு. நியாயமான விசாரணையின் மூலமாக அவனுடைய செய்த குற்றத்தை நிரூபித்து அவனுக்கு தண்டனை வழங்க வேண்டிய உரிமை ஒரு தனி மனிதனுக்குத்தான், அரசாங்கத்துக்கு உண்டே தவிர ஒரு தனி மனிதனுக்கோ ஒரு குழுவிற்கோ கிடையவே கிடையாது. போர்க்காலத்திலே கூட இஸ்லாம் தர்மங்களை வகுத்திருக்கிறது. போர் தர்மங்கள், எத்திக்ஸ் ஆஃப் வார். சில சமயங்களில் போர்கள் தவிர்க்க முடியாத வந்துதான் தீரும். போர்க்காலத்திலே கூட நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார்கள், போர் முனையில் இல்லாதவர்களை நீங்கள் தாக்காதீர்கள். போர் முனையில் யார் இருக்கிறாரோ அவரை தான் தாக்கணும். நான் கம்பேட்டன்ஸ், யார் முனையில் இருக்கானோ அவனை தான் தாக்கணும். பொதுமக்களை தாக்கக்கூடாது, அப்பாவிகளை தாக்கக்கூடாது, குழந்தைகளை கொல்லக்கூடாது, பெண்களை கொல்லக்கூடாது, முதியவர்களை கொல்லக்கூடாது, துறவு மடங்கள் இருக்கக்கூட துறவிகளை கொல்லக்கூடாது. இப்போ துறவு மடம்னா இஸ்லாத்தில் துறவரம் கிடையாது, எல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க. இங்கே துறவி என்றால் முஸ்லீம் அல்லாதவர்களைத்தான் குறிக்கும். இஸ்லாத்தில் துறவரத்துக்கு அனுமதி இல்லை, இஸ்லாத்தில் துறவியும் கிடையாது. ஆக துறவு மடங்களிலே உள்ள துறவிகளை கொல்லாதீர்கள் என்றால் அது முஸ்லீம் அல்லாத மக்களை குறிக்கும். இன்னும் ஒரு படி மேலே சொல்கிறது, நீங்கள் போர் தொடுக்கின்ற இடத்திலே உள்ள மரங்களை வெட்டாதீர்கள், நாச வேலை செய்யாதீர்கள். நீங்கள் பார்க்குறோம், யுத்தம் முடிந்தால் அந்த ஊரே அழிச்சிட்டு போயிடுவோம், அந்த ஊரே அழிச்சிட்டு போயிடுவோம். அது கூட செய்யக்கூடாது. சொத்துக்களை அழிக்கக்கூடாது. தோல்வியுற்ற மக்களுடைய பூமியில் உள்ள சொத்துக்களை அழிக்கக்கூடாது. கைதிகளை சிதைக்கக்கூடாது, அவனுடைய உறுப்புகளை சிதைப்பது, மியூட்டிலேஷன், இது செய்யக்கூடாது. கட்டி வச்சு அடிக்கக்கூடாது. அவனை கைதியாக பிடிக்கலாம், அவ்வளோதான். போர் கைதியை சிறை பிடிக்கலாம், அவ்வளோதான். அவனை கொடுமைப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் இஸ்லாத்தினுடைய விதிகள். இப்படி இருக்க பத்திரிகை நிருபரை கடத்தி போய் கொலை செய்கிறானே, இதை எப்படி இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளும்? சமூக சேவை சென்றவனை கொலை செய்கிறானே, இதை எப்படி இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளும்? விமானத்திலே போய் குண்டு வைக்கிறானா, விமானத்தில் போகிறவன் என்ன பாவம் செஞ்சான்? பஸ்ஸில் போகிறவன் என்ன பாவம் செஞ்சான்? ரயிலில் போகிறவன் என்ன பாவம் செஞ்சான்? ஆகவே இது இஸ்லாத்திற்கு ஏற்புடையதல்ல. இவர்கள் இம்மையிலும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், மறுமையிலும் இறைவனால் தண்டிக்கப்படுவார்கள், இறைவனால் தண்டிக்கப்படுவார்கள். அதிலே எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆகவே இஸ்லாத்தில் இதற்கு இடமில்லை. அதே சமயத்தில் நீங்கள் இந்த தீவிரவாதம் ஏதோ முஸ்லீம்கள் மட்டும்தான் செய்வது போலவும் மற்றவர்களெல்லாம் ஒன்று செய்யாததை போலவும் ஒரு சித்திரம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இலங்கையில் நடக்கலையா? இலங்கையில் எவ்வளோ தீவிரவாதம் இருந்தது? சென்னையில் வந்து அந்த இலங்கையில் உள்ளவர்கள் இங்கே வந்து தீவிரவாதம் செய்யவில்லையா? சென்னை விமான நிலையம் தகர்க்கப்படவில்லையா? நேபாளில் நடக்கவில்லையா? மாவோயிஸ்டுகளுடைய தீவிரவாதம் இல்லையா? பஞ்சாபில் நடக்கவில்லையா? அயர்லாந்தில் கத்தோலிக்கர்களுக்கும் புரோட்டஸ்டன்ட்களுக்கும் நடக்கவில்லையா? ஸ்பெயினிலே பாஸ்க் செப்பரேட்டிஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாத குழு அங்கே இருக்கிறது, அவர்கள் செய்து கொண்டிருக்கவில்லையா? எல்லா இடங்களும் நடந்துகிட்டு இருக்கு. ஏதோ இங்கு இவர்கள் மட்டும்தான் செய்வதை போன்ற ஒரு நிலையை ஊடகங்கள் ஏற்படுத்திவிட்டன. நான் ஒரு பெரிய லிஸ்ட்டே உங்களுக்கு நான் தர முடியும். அவர்கள் செய்கிற போது அவர்களை அவருடைய மதத்தோடு இணைத்து பேசுவதில்லை. இப்போ யாராவது இலங்கையில் செய்யப்பட்ட தீவிரவாதத்தை தமிழ் தீவிரவாதம் என்று யாரும் சொல்லவில்லை. அங்கே செய்த அந்த அவருடைய தீவிரவாதத்தை இந்துக்கள் செய்த தீவிரவாதம் என்று யாரும் சொல்லவில்லை. யூதர்கள் செய்த தீவிரவாதத்தை யூத தீவிரவாதம் என்று யாரும் சொல்லவில்லை. அயர்லாந்து நடந்த தீவிரவாதத்தை கத்தோலிக்க தீவிரவாதம் என்று யாரும் சொல்லவில்லை. அந்தந்த இயக்கங்களுடைய பேருடைய தீவிரவாதம் என்று தான் சொல்லப்பட்டது. புலிகளுடைய தீவிரவாதம், மாவோயிஸ்டுடைய தீவிரம், இப்படி தான் சொல்லப்பட்டது. ஆனால் இங்கே மட்டும் மதத்தோடு இணைத்து பேசப்படுகிறது. ஆக இவர்களுக்கு ஒரு நீதி அவர்களுக்கு ஒரு நீதியா என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்கிறோம். நீண்ட காலமாக இந்தியாவில் இஸ்லாமிய தீவிரவாதம் என்று சொல்லப்பட்டது. அப்போது மத்திய நிதியமைச்சராக இருந்த சிதம்பரம் பாராளுமன்றத்திலே ஒரு கருத்தை சொன்னார். காவி தீவிரவாதம் என்று சொன்னார், சாஃப்ரான் டெரரிசம். அப்போது அதனை அத்வானி எதிர்த்தார். இப்படி சொல்லக்கூடாது,
அவரே பின்னர் சொன்னார், ஆம், அப்படி சொல்வதும் தவறுதான், இஸ்லாமிய தீவிரவாதம் என்று சொல்வதும் தவறுதான் என்று பின்னர் மாற்றிக்கொண்டார். அவருக்கு கேள்வி வந்த உடனே மாற்றிக்கிட்டார். ஆகவே தயவு செய்து தனி மனிதர்கள் செய்கின்ற தீவிரவாதத்தையோ தீமையோ அந்த மதத்தோடோ அந்த சமுதாயத்தோடு இணைக்காதீர்கள். எப்படி ஒரு திருடன் திருடினால் முஸ்லீம் திருடன் சொல்லுகிறான், திருடினான், அவ்வளோதானே. இந்து திருடினான், இந்து திருடன், கிறிஸ்தவ திருடன், முஸ்லீம் திருடன் சொல்லுகிறோம். அந்த குற்றத்தை அந்த மதத்தோடு இணைத்தா பேசுகிறோம், அந்த சமூகத்தோடு இணைத்தா பேசுகிறோம். அதே போல அல் காய்தா தீவிரவாதம் என்று சொல்லு, ISIS தீவிரவாதம் என்று சொல்லு, தாலிபான் தீவிரவாதம் என்று சொல்லு, அதோடு நிறுத்திக்கொள். அதை தாண்டி ஏன் முஸ்லிம் தீவிரவாதம், இஸ்லாமிய தீவிரவாதம் என்ற சொற்றொடர்கள் அநீதியானது, ஒரு சமுதாயத்தின் மீது அவதூறு சுமத்தப்படுவது. ஆகவே அவற்றை விட்டுவிடுவது சிறந்ததாக இருக்கும். என்ன சகோதரர், திருப்தி தானா? ஹலோ, வணக்கம். முஸ்லீம்கள் மட்டும்தானே? அதாவது இஸ்லாம் மதத்தில் ஜாதகம், பில்லி, சூனியம், மாந்திரிகம் அந்த இஸ்லாம் மதத்தில் உண்டா? இல்லையெனில் நிறைய முஸ்லீம்கள் ஜாதகம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? அதுக்கு கொஞ்சம் விவரம் சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன? வி தாமோதரன். வி தாமோதரன், கோட்டை. சரி, தாமோதரன். இஸ்லாத்தில் பொதுவாக மூட நம்பிக்கைகளுக்கு இஸ்லாத்தில் இடமில்லை என்பது உங்களுக்கு தெரியும். ஜாதகம், ஜோதிடம், நல்ல நேரம், சகுனம், கெட்ட நேரம், இது பற்றி தெளிவான கருத்துக்கள் இஸ்லாத்தில் இருக்கின்றன. இது இஸ்லாத்தில் முழுமையாக தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். இதில் இந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் எதுவும் முஸ்லீம்களுக்குள் கிடையாது. ஜாதகத்தின் சரி என்று சொல்லுகின்ற முஸ்லீம்கள் கிடையாது. இஸ்லாம் அந்த கருத்தை ஆணித்தரமாக மறுக்கிறது. அது இறைவனுக்கு மறைவான பொருட்களை பற்றிய ஞானம் இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு, வேறு யாரும் சொல்ல முடியாது. நபிகள் நாயகமே சொல்லுகிறார், எனக்கு மறைவானவற்றை பற்றிய ஞானம் இல்லை. அப்படி ஒரு ஞானம் எனக்கு இருந்திருக்குமாயின் எனக்கு எந்த தீங்குகளும் வராமலே நான் என்னை காப்பாற்றி இருப்பேன். அவருக்கு பல கஷ்டங்கள் வந்தது. அவருக்கு விஷம் வச்சாங்க. அவரை கொலை செய்வதற்கு பல முயற்சிகள் நடந்தது. அதான் சொல்கிறாரு, மறைவான பற்றிய ஞானம் எனக்கு இருக்குமாயின் எனக்கு எந்த தீங்கும் வராமலே நான் என்னை காப்பாற்றியிருப்பேன் என்று சொல்கிறார். ஆகவே நாளை என்ன நடக்கும் என்பதனை இறைவன் தான் அறிவார். நபிகள் நாயகம் ஒரு கூட்டத்தில் போகிறாரு, அவரை பார்த்து கவிதைகள் பாடுறாங்க. நாளை நடப்பதை அறிந்தவரே என்று கவிதை பாடுகிறார்கள். நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், நாளை நடப்பதை நான் அறிய மாட்டேன், இறைவன் தான் அறிவான் என்று அவர் சொல்லிவிட்டு போய்விடுகிறார். அதே போல சகுனம் இஸ்லாத்தில் நம்பிக்கை கிடையாது. நல்ல சகுனம், கெட்ட சகுனம் என்பது ஒன்றும் கிடையாது. இந்த சூனிய விஷயத்தில் முஸ்லீம்களுக்கு மத்தியிலே ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு சர்ச்சை இப்போது நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அந்த ஒரு சக்தி ஒருவனுக்கு செய்ய முடியும் என்று ஒரு தரப்பினரும், இன்னொரு தரப்பினர் அதை செய்ய முடியாது என்றும் ஒரு சர்ச்சை நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்துப்படி அந்த சூனியம் என்பது ஒரு தீய சக்திகளுடைய ஒரு சக்தி. ஆனால் இறைவன் நாடினால் அன்றி அவர்களால் எதுவும் செய்துவிட முடியாது. அவர் என்ன வச்சாலும் இறைவன் எது நாடுகின்றானோ அதான் நடக்கும். அதை மீறி எதையும் செய்துவிட முடியாது என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு கருத்தாகும். ஆகவே அப்படி செய்வர்களாக இருந்தாலும் இறைவன் நாடினால் என்று எவருக்கும் எந்த கேட்டையும் யாரும் விளைவித்து விட முடியாது. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் முரளிதரன். இன்றைய தினம் நாட்டில் அதிகமாக பார்த்தீங்கன்னா சாலை விபத்துகள் அதிகமாக இருக்குது. எது? சாலை விபத்துகள் அதிகமாக இருக்குது. அதுலேயும் நான் கேள்விப்படுற வரைக்கும், நான் மீடியாவில் இருக்கிறேன், கேள்விப்படுற வரைக்கும் முஸ்லீம் இளைஞர்கள் அதிகப்படியாக விபத்தில் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு வீட்டில் உள்ள பெற்றோர்கள் அறிவுரைகள் சொல்வது இல்லையா? இதற்கு என்ன காரணம்? அதிகமான பேர் பாதிக்கப்படுறது இஸ்லாமியர்கள், சிறு வயது இளைஞர்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இது எனக்கு கருத்து தரக்கூடிய விஷயமா இருக்குது. இதுக்கு இஸ்லாம் எந்த விதத்தில் அவங்களுக்கு அறிவுரை சொல்லுது? அது அவங்க ஏற்றுக்கிறாங்களா? முதலாவது நீங்கள் சொன்ன தகவல் எனக்கு புதுசாக இருக்குது. இந்த ஊரில் சொல்கிறீங்களா நீங்கள்? அதிராம்பண்ணத்தை மனதில் வைத்து கொண்டு சொல்கிறீர்களா?
உலகம் பூராவும் சொல்கிறீர்களா, தமிழ்நாடு அளவில் சொல்கிறீர்களா? தமிழ்நாடு அளவில் அதற்கான புள்ளி விவரங்கள் எதுவும் உங்களிடத்தில் உண்டா? கேள்விப்பட்டதை வச்சு சொல்கிறீங்க. ஆனால் அந்த செய்தி தவறான செய்தி. அப்படி ஒரு இப்போ சென்னையிலே நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அடிக்கடி விபத்துகள் நடக்கிற ஒரு பேரோடு தான் அந்த விபத்துக்களை பற்றிய செய்திகள் எல்லாம் பத்திரிகைகளில் வருகின்றன. அப்படி அதிகமான பேர் எனக்கு வருவதாக தெரியவில்லை. ஆக இந்த விஷயத்தில் நாம் முஸ்லீம் இந்து என்று பார்க்க வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. இது மாதிரியாக போக்கு இளைஞரிடத்தில் அதிகரித்து வருவதற்கான காரணங்களை ஆராய்வதற்கு எல்லா சமயத்தவர்களும் கடமைப்பட்டிருக்கிறார்கள். இளைஞர்களுக்கு அதிகமான செல்லம் கொடுப்பதும் சுதந்திரம் கொடுப்பதும் பெற்றோருடைய கஷ்டம் தெரியாமல் அவர்களை வளர்ப்பதும் இதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கிறது. பெற்றோர்களுடைய வளர்ப்பு முறையிலே ஏற்பட்ட ஒரு கோளாறு என்று சொல்லலாம் இதனை. சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னர் படித்த ஒரு செய்தி எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. இந்தியா டுடே பத்திரிகையிலே ஒரு சிறப்பு இதழ் வெளியிட்டிருந்தார்கள். அதில் குற்றவாளிகளை பற்றி, இளம் வயது குற்றவாளிகள், டீனேஜ் வயலன்ஸ், இளம் வயது குற்றவாளிகள் 16 வயசுலேருந்து 30 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் தான் இந்திய நாட்டிலே உள்ள குற்றங்களில் 55% குற்றங்களுக்கு அவர்கள் தான் காரணம். இந்த குற்றவாளிகள் எந்த குடும்பங்களை உருவாகிறார்கள் என்று அதற்கான காரணங்களை பட்டியலிடுகிற போது 2 விஷயங்களை சொன்னார்கள். ஒன்று, ஆப்சன்டி பேரண்ட்ஸ், வீட்டில் இல்லாத பெற்றோர்கள், வீட்டில் இல்லை, ஆப்சன்டி பேரண்ட். காலையில் எழுந்துங்கிறாங்க, தம்பி உனக்கு ஃப்ரிட்ஜில் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன், அதை லேசாக சூடு பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு நீ போயிட்டே இருந்து அதுக்கு முன்னால் இவங்க போயிடுறாங்க. திருப்பி ராத்திரி வந்த உடனே சாயங்காலம் உனக்கு எல்லாம் வச்சுருக்கேன், நீனே சாப்பிட்டு சூடு பண்ணிவிட்டு சாப்பிட்டு படுத்துக்கோ. வீட்டிலே இல்லாத பணம் 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 என்று வெறி பிடித்து அலைகின்ற பெற்றோர்கள். என்ன படித்தான், டிவியில் என்ன பார்த்தான், என்ன செஞ்சான், ஒன்றுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. யாரோட பழகினா, நெட்டில் என்ன பார்த்தான், ஃபேஸ்புக்கில் என்ன பார்த்தான், எந்த கண்காணிப்பு என்பது ஒன்றுமே கிடையாது. ஆப்சன்டி பேரண்ட்ஸ். 2வது சொன்னாங்க பேம்பரிங் பேரண்ட்ஸ், செல்லம் கொடுக்கின்ற பெற்றோர்கள். குழந்தைகளோடு நேரம் செலவழிக்க முடியவில்லை என்ற ஒரு ஏக்கம் அவர்களுக்கு இருக்கிறது. அதை சமாளிப்பதற்கு கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறது, எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குறது. அவங்கள தட்டி கேட்குறதுக்கு இவங்களுக்கே பயம், இவங்க குழந்தைகள் நேரம் செலவழிக்கல. ஆகவே என்ன கேட்கட்ஸ் வேணும், புதுசாக என்ன வருது, அது 2 வீலராக இருந்தாலும் சரி, அல்லது அது எலக்ட்ரானிக் குட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, குடு பணம் இருக்குது குடு. பேம்பரிங் பேரண்ட்ஸ். இப்படி வளர்க்கப்பட்ட குடும்பங்களில் தான் குற்றவாளிகளுடைய எண்ணிக்கை அதிகம். அதுவே தான் நீங்கள் சொல்வதற்கும் பொருந்தும். ஆகவே பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளோடு கொஞ்சம் நேரத்தை செலவழிக்க வேண்டும், குவாலிட்டி டைம் என்று சொல்வார். ஆகவே பணம் சம்பாதிப்பது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம்தான் ஒரு நல்ல தலைமுறையை உருவாக்குவதும் அந்த அளவுக்கு முக்கியம்தான். மலேசியாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன். ஒரு பையன் போதைப் பொருள் அது இது என்று சிக்கி நீதிமன்றம் வரை போய் தீர்ப்பு கொடுக்குறார்கள். இத்தனை வருஷம் ஜெயிலில் இருக்குன்னு தாயும் தந்தையும் கோர்ட்டிலே அழுது கதறுகிறார்கள். பையன் சொன்னான், நல்லா அழுவுங்க, நீங்கள் அழ வேண்டியால் நீங்கள் தான், நான் இல்லை. என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியதே நீங்கள் தான். நான் தவறுகள் செய்கின்ற போது என்னை தட்டி கேட்டீர்களா? நான் கேட்குற பணத்தை எல்லாம் கொடுத்தீங்க. நான் இந்த அளவுக்கு போனதுக்கு காரணமே நீங்கள் தான், நல்லா அழுவுங்கண்ணா. ஆகவே பெற்றோர்களுக்கு தான் அதிகமான பொறுப்பு இருக்கிறது. கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுப்பது, அவர்களுக்கு பொருளாதாரத்தினுடைய பணத்தினுடைய அருமை தெரியாமலே வளர்ப்பது, இப்படி வளர்த்ததனுடைய விளைவைத்தான் இன்றைக்கு நீங்கள் சொல்லுகின்ற இந்த நிலை உருவாகி இருப்பதை நான் பார்க்கிறேன். ஆகவே குழந்தை வளர்ப்பில் நாம் அனைவரும் கவனம் செலுத்த வேண்டும். இன்றைக்கு பெண்களும் வேலைக்கு போக ஆரம்பித்து விட்டார்கள் இல்லையா? வீட்டில் யார் கவனிக்கிறது? இன்றைக்கு இந்த பெண்ணிய அமைப்புகளெல்லாம் ஒரு கருத்தை மக்கள் மத்தியிலே ஆழமாக வைக்கின்றன. வீட்டு வேலை செய்வது கேவலம் என்பது போல, குழந்தை வளர்ப்பு செய்வது கேவலம் என்பது போல, சம்பாதிப்பது தான் கண்ணியம். பொம்பளை என்ன வீட்டு வேலை செய்ய தான் பிறந்தாளா, குழந்தை வளர்ப்பு தான் பிறந்தாரா என்று ஒரு நிலைமையை உருவாக்கி பெண்களை எல்லாம் வீட்டுக்கு விட்டு வெளியே கொண்டு வந்து விட்டோம்.
ஆக அப்பாவும் ஆஃபீஸ் போயாச்சு, அம்மாவும் ஆஃபீஸுக்கு போயாச்சு, கூட்டு குடும்பமும் கிடையாது, தாத்தாவும் கிடையாது, பாட்டியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த குழந்தைகள் எப்படி உருவாகும் சொல்லுங்கள்? தருதலைகளாகத்தான் உருவாகும், தலைமுறைகள் அல்ல, அவைகள் தருதலைகள். ஆகவே பெற்றோர்களே, கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்கள், குழந்தைகளுக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்கள். அவர்களுக்கு நல்ல நெறிகளை, நன்னெறிகளை அவர்களுக்கு நீங்கள் போதியுங்கள். நீங்களும் முன்மாதிரியாக இருங்கள். வெறும் போதனைனால ஒன்றும் ஆகிடாது. நீங்களும் அவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்து நடத்துகிற போதுதான் நீங்கள் சொல்லுகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் கொண்டு வர முடியும் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஹலோ, இந்த நிகழ்ச்சியை நடத்தும் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். எனது பெயர் கணேசன், சிஎம்பிலே நகரம்பட்டினம். இஸ்லாம் மூட நம்பிக்கையை நம்புகிறதா இல்லையா? ஒரு வரி பதில், ஒரு வரியில் பதில். இவ்வளோ நேரம் முன்னால் தான் பதில் சொன்னேன்ல. இப்போ சொல்லுங்க. உங்கள் கேள்விக்கு முதல் கேள்வி, அந்த கேள்வி தானே பதில் சொன்னோம். அதுதான் அதற்கு மீண்டும் அதே பதிலை தான் சொல்ல வேண்டும். எனக்கும் அதே பதில் என்னன்னு சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் பதில் சொன்னோமே, அதை என்ன சொல்லுவீங்க? அதுதான் பதில். திருப்பி அதை தான் சொல்லணும். திருப்பி இன்னொரு தடவை சொல்ல வேண்டுமா? நம்புகிறதா இல்லையா? பதில் இல்லை என்று சொல்லிவிட்டேன். ஓகே. அப்படி என்றால் புனித மக்கா செல்லும் அனைத்து ஹஜ்ஜுகளும் அனைத்து நாட்டவர்களும் சைத்தான் இருப்பதாக நினைத்து கல் எறிகிறார்களே, அது ஏன்? இது மூடநம்பிக்கையை வளர்ப்பதா இல்லை ஒழிப்பதா? எனக்கு சரியான பதில் இல்லை. இந்த ஒன்று தான் மூடநம்பிக்கை. நீங்கள் கேட்குற ஒரே கேள்வி தான். அதாவது அவர் கேட்கிறார், மூடநம்பிக்கை இல்லை என்று சொன்னால் சைத்தான் என்ற ஒரு கல்லுக்கு நீங்கள் கல் எறிவது ஏன் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். அங்கே ஒரு அடையாளமாக, ஒரு சிம்பாலிக்காக செய்யப்படுகின்ற ஒரு செயலை தவிர அங்கே சைத்தான் இருக்கான், அவன் கல்லாக இருக்கான் என்பதாக அல்ல. அந்த கண்ணோட்டத்தில் செய்யப்படவில்லை. எப்படி ஒரு தேசிய கொடியை ஏற்றுகிறோம், சல்யூட் அடிக்கிறோம், உதாரணம் வைத்துக்கொள்ள, அது ஒரு அடையாளம். அங்கே ஒன்றும் இல்லை, கொடியில் ஒன்றும் இல்லை, எதுவும் ஒன்றும் இல்லை, எழுந்து நிற்கிறோம். ஆக ஒரு ஒரு செயலை தெரிவிப்பதற்கு ஒரு அடையாளமாக செய்கின்ற ஒரு காட்சி. அப்படித்தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அங்கே அதான் சைத்தான் இப்படித்தான் இருந்தான், உருவம் இப்படித்தான் இருந்தது என்பதாக அல்ல. என்னுடைய உள்ளத்தில் அது எப்படி நடந்தது என்றால் அந்த சம்பவத்தோட பின்னணியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தியாக திருநாளை கொண்டாடுகிறோம். அது யாருடைய பெயரால் கொண்டாடப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியும். இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஆபிரகாம் அவருடைய பெயராலே கொண்டாடப்படுகிறது. இறைவன் அவருக்கு பல சோதனைகளை வைத்தான். கடைசியிலே அவருக்கு பிள்ளை கிடையாது. 80 வயதை தாண்டிய நிலையிலே அவருக்கு ஒரு மகன் கிடைத்தான். இறைவன் அவரை சோதிக்க விரும்பினான். இறைவனுக்காக எதையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறாரா என்று கனவிலே அவருக்கு மகனை அறுத்து பலியிடுமாறு ஒரு காட்சி அவர் கண்டார். ஆக கனவிலே தோன்றியது இறைவனுடைய கட்டளை தான் என்று சொல்லி மகனை பலியிடுவதற்கு துணிந்த போது சாத்தான் என்பவன் இது செய்யாதே, இப்படியெல்லாம் செய்யாதே என்று அவரை கெடுத்தான். அப்போது கல்லால் அந்த சைத்தானை விரட்டினார். என்னை கெடுக்காதே, தூரப்போ என்று கல்லால் விரட்டினார். அதை நினைவு கூறும் முகமாக இந்த காரியத்தை செய்கிறார். இப்படித்தான் சைத்தான் உங்களையும் கெடுப்பான். நல்ல காரியங்களை செய்வதற்கு அவன் விடமாட்டான். ஆகவே அப்புறம் அந்த சைத்தானை விரட்டும் முகமாக இந்த செயலை செய்யுங்கள் என்றுதான் அதனுடைய ஒரு அடையாளமாக செய்யப்படுவது. ஆகவே அந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்து இன்றும் சைத்தான் இருக்கிறான், உங்களை கெடுத்து கொண்டு தான் இருக்கிறான், அவனை வந்தால் அவனை விரட்டி அடிக்க வேண்டும். ஆனால் பெரும்பாலும் அந்த தத்துவத்தை புரிந்து கொள்ளவில்லை, அதை சடங்காக ஆக்கிவிட்டார். இன்னைக்கு ஆடு பலியிடுகிறார்கள், அது கூட பாருங்கள். இப்போ அதை பற்றி குர்ஆன் இஸ்லாத்தினுடைய கருத்து என்னவென்று சொன்னால், பலியிடுவது மூலமாக, அந்த இரத்தம் சிந்துவதன் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்ற கருத்து கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை பலியிட வந்தார். அது போன்ற ஒரு தியாகத்தை ஒரு அடையாளமாக நீங்கள் இதனை செய்து காட்டுங்கள். இது போன்ற பலியை நான் இறைவனுக்காக எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்ற ஒரு சிம்பாலிக்கான ஒரு அடையாள, ஒரு குறியீடு, அவ்வளோதான். அதற்கு மேல் அங்கு குர்ஆன் சொல்லப்படுகிறது, நீங்கள் தியாகம் கொடுக்கின்ற, பலியிடுகின்ற பிராணியினுடைய இறைச்சியோ இரத்தமோ இறைவனை சென்று சேர்வதில்லை. பலியிடுகின்ற பிராணியினுடைய இறைச்சியோ இரத்தமோ இறைவனை சென்று சேர்வதில்லை. உங்களுடைய இறையச்சம்தான் இறைவனை சென்று சேர்கிறது. நீ தயாரா இருக்கியா?
இறைவனுக்காக எந்த தியாகம் செய்வதற்கும் தயாராக இருக்கிறாயா என்பதனுடைய ஒரு அடையாளம் தானே தவிர அந்த பலி கொடுக்கறதுல ஒன்றுமில்லை, அந்த ரத்தம் சிந்துறதுல ஒன்றுமில்லை, அதனால் புனிதம் அடைகிறது என்று ஒன்றும் கிடையாது. அது போன்ற ஒரு செயலாகத்தான் நாங்கள் அதை பார்க்கிறோமே தவிர அதை அப்படியே அங்கே செய்தான் இருக்கான், நாங்கள் கல் அடித்தோம் விரட்டு போயிடுவான் என்ற ஒரு கருத்தில் அங்கு சொல்லப்படவில்லை. வேறு யாராவது கேள்வி கேட்க வேண்டும் என்றால் மைக் இருக்கிறது. என்னுடைய பேர் மாரிமுத்து. நான் பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற பண்ணவையிலேருந்து வரேன். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் இறப்புக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத தான் சொல்லுது, நேரடியாகவோ மறைமுகமாகவோ சொல்லுது. இஸ்லாமும் அப்படி தான் வலியுறுத்தி சொல்லுது. இப்போ நான் இந்து மதத்தில் இருக்கிறேன். இப்போ எங்கள் அம்மா அப்பா நான் ரொம்ப இஸ்லாம் சொல்கிற மாதிரி தாயின் காலடிகள் சொர்க்கம் இருக்குன்னு இஸ்லாம் சொல்கிற அளவுக்கு என்னுடைய பெற்றோர்களை நல்லா கவனிச்சுக்கிறேன். நான் எந்த தீங்கும் யாருக்கும் தர்றதில்லை. நல்லா உழைக்கிறேன், என்னுடைய மனைவி மக்களை நல்லபடியாக பார்த்துக்கிறேன். இந்த சமுதாயத்தின் பார்வையில் ஒரு நல்ல ஒரு இளைஞனாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் சாகிற காலம் வரைக்கும் நல்லாவே வாழ்கிறேன். என்னை யாரும் எந்த குறையும் சொல்லாத அளவுக்கு வாழ்கிறேன். நான் இறந்ததுக்கப்புறம் எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா? அப்படி கிடைக்கல அப்படின்னா அதுக்கு என்ன தடையாக இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கி சொல்லணும். மாரிமுத்து பட்டுக்கோட்டையிலேருந்து என்ன கேட்குறாருன்னா, எனக்கு சொர்க்கம் கிடைக்குமான்னு கேட்குறாரு. அது கடவுள் தான் சொல்ல முடியும். நான் சொர்க்கத்துக்கு போகணும் எனக்கு தெரியாது, நான் சொர்க்கத்துக்கு போவேனா என்று எனக்கு தெரியாது, எங்கள் அம்மா போவாங்களான்னு எனக்கு தெரியாது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இதை முடிவு செய்பவன் இறைவன். மாலிக்கு யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளினுடைய அதிபதி. ஹீ இஸ் த மாஸ்டர் ஆஃப் த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். ஆகவே ஒருவர் சொர்க்கத்திற்கு போவாரா நரகத்திற்கு போவாரா என்பதை இறைவன் தான் முடிவு செய்வான். அவர் முஸ்லீமாக பிறந்திருக்கலாம், நரகத்துக்கு கூட போகலாம். அவருடைய செயலை பொறுத்து அது அமையும். ஆனால் பொதுவான சில கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இறைவன் சொர்க்கம் என்ற ஒரு வெகுமதியை வைத்திருக்கிறார் மனிதர்களுக்கு, மறுமை என்று அதை நாம் சொல்லுகிறோம். மறுமையிலே சொர்க்கம் நரகம் இரண்டு இருக்கிறது. நல்லவர்களுக்கு சொர்க்கமும் தீயவர்களுக்கு நரகமும் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஏன் இறைவன் வைத்திருக்கிறான் என்றால், இந்த உலகில் மனிதர்களுக்கு நியாயம் வழங்கப்படவில்லை என்பதுதான் காரணம். நல்லவர்கள் உரிய முறையில் பரிசு வழங்கப்படுவதில்லை, கூலி வழங்கப்படுவதில்லை. நல்லவங்க பல பேர் இருக்காங்க, நேர்மையாக உழைக்கிறாங்க, நாணயமாக இருக்கிறாங்க, வட்டி வாங்கிறதில்லை, வரதட்சணை வாங்கிறதில்லை, லஞ்சம் வாங்க மாட்டேன், உறுதியாக பல பேர் இருக்காங்க. என்ன வந்தாலும் சரிதான். நம்ம சகாயங்கள் மாதிரி 23 வருஷத்தில் 24 டிரான்ஸ்ஃபர் மாற்றினாலும் உறுதியாக இருக்கார் அவர், இல்லையா? இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நியாயத்துக்கு தர்மத்துக்கு அவங்களுக்கு நாம் இந்த உலகத்தில் என்ன செஞ்சிட்டோம்? ஒன்றும் பெருசாக ஒன்றும் செய்யலை. அவர்களுக்குரிய கூலி தண்டனை தான் கொடுத்துருக்கோம். நல்லவங்களுக்கு இந்த உலகத்தில் தண்டனை தான் கொடுத்துருக்கோம். கட்டின மனைவி கூட சொல்கிறா, என்னங்க இத்தனை நாள் வேலை பார்த்து ஒரு 4 கால் சம்பாதிக்க துப்பில்லையே உங்களுக்கு, பொழைக்க தெரியாத மனுஷனாக இருக்கேன்னு பொண்டாட்டியும் சொந்தக்காரன் நல்லவங்களை பார்த்து கேள்வி அடிக்கிறான். அது அந்த உலகம் அப்படி தான் இருக்குது. நல்லவங்களுக்கு காலம் இல்லை. ஆனால் இவர்களுக்குரிய கூலி வழங்கப்பட வேண்டும். இவர்களுக்குரிய கூலி வழங்கப்பட வேண்டும். இவர்கள் செய்த நன்மைக்குரிய பிரதிபலன் அவர்களுக்கு கிட்ட வேண்டும். அதுதான் நீதி. அதற்கு பேர் தான் நீதி. அதே மாதிரி இந்த உலகத்தில் பல பேர் அநியாயம் பண்ணுறான், அக்கிரமம் பண்ணுறான், கொள்ளையடிக்கிறான்,
ஏமாத்துறான், கொலை செய்கிறான். இவங்க எல்லாத்துக்கும் இந்த உலகத்தில் தண்டனை கிடைக்குதா? இல்லை, தண்டனை கிடைக்கிறதில்லை. கிடைச்சாலும் உரிய தண்டனை கிடைக்கிறதில்லை. இன்றைக்கி பல பேர் கோல் மூட்டி விடுறான், 2 பேருக்கு இல்லை, குடும்பமே பிரிஞ்சு போயிடுது. எந்த கோர்ட்டில் போய் கேஸ் போட முடியுமா? ஐயா கோல் மூட்டினான்னு கேஸ் போட முடியுமா? கோல் மூட்டி எங்கள் 2 பேரை பிரித்து வச்சுட்டான்னு எந்த செக்ஷனில் போய் கேஸ் போடுறது? போடவே முடியாது, நீதியே கிடைக்காது. ஆனால் தப்பு பண்ணியிருக்கான் இல்லையா? ஆகவே பல குற்றங்கள் நீதிமன்றங்களுக்கே வருவதில்லை. இன்னும் சில கேஸுகள் நீதிமன்றங்களுக்கு வந்தாலும் சாட்சியங்கள் இல்லை, போதுமான சாட்சியங்கள் இல்லை. அல்லது சமயங்களில் திறமையான வக்கீல்களுடைய வாதங்களினாலும் சில தீயவர்கள் தப்பித்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அவரை கூப்பிடுங்கிறான், இவரை கூப்பிடுறான். இந்தியாவிலே பெரிய வக்கீல் யாருன்னா லண்டன்லேருந்து உடனே கூப்பிடுன்றான். ஆகவே இப்படியும் சிலர் தப்பிச்சிடறாங்க. இன்னும் சிலருக்கு தண்டனையும் வழங்கப்படுகிறது, ஆனால் உரிய தண்டனை வழங்கப்படவில்லை. 100 கொலை செஞ்சுருப்பான், மரண தண்டனை ஒரு தண்டனை தானே. நீங்கள் பல தீர்ப்புகளை நீங்கள் பார்க்கலாம். இவன் 300 ஆண்டு காலம் சிறையில் இருக்க வேண்டும் என்று தீர்ப்பு எழுதுவார் நீதிபதி. இத்தனை கொலைகள், இத்தனை பாலியல் வன்முறைகள், இத்தனை திருட்டுக்கள், இவை ஒவ்வொன்றுக்கும் 50, 100 என்று கூட்டினால் வருவது 400. மனிதனுக்கு இருப்பதோ 100க்கு மேல் இல்லை. ஆனால் 400 ஆண்டு காலம் தண்டனை அடைவதற்கு தேவையான குற்றத்தை இவன் செய்திருக்கிறான். ஆக இந்த உலகத்தினுடைய பௌதீக விதிகளின்படி 100 ஆண்டுகளுக்கு மேல் அவனால் இருக்க முடியாது. இன்னும் சில பாவங்கள் இருக்கின்றன. அவன் இறந்த பிறகும் கூட அந்த பாவத்தினுடைய தொடர் போய்கொண்டே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த ஊரில் ஒருவன் ஒரு சாராய கடையை திறந்தான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவன் செத்துட்டான், ஆனால் அந்த சாராய கடை இருக்குது இன்னும் அந்த ஊரில். அதில் அவ்வளோ பேர் குடிக்கிறான், எத்தனையோ குடும்பங்கள் அழியுது. அவன் இறந்த பிறகு இவ்வளோ பாவத்துக்கு அவன் தான் காரணம். ஏதோ அவனுக்கு ஒரு பங்கு இருக்குது, அவனுக்கு ஒரு பங்கு இருக்குது. ஆகவே எவ்வளோ காலத்திற்கு இந்த ஊரிலே சாராயம் குடித்து மக்கள் மடித்தார்களோ அந்த அந்த கொடுமையில் இவனுக்கு, அந்த பாவத்தில் இவனுக்கு ஒரு பங்கு இருக்குது. அப்போ அவன் செய்த பாவத்தினுடைய அளவை எப்போது மதிப்பிட முடியும் என்றால் இந்த உலகம் முடிகிற போது தான் பார்க்க முடியும். இவ்வளோ அவன் கணக்கில் இவ்வளோ பாவம் சேர்ந்துருக்குன்னு. சாராயமே என்னவென்று அறியாதிருந்த தமிழகத்தில் 71வது ஆண்டிலே சாராயம் திறந்து விடப்பட்டது. அன்றிலிருந்து இன்றைக்கு சாராயம் தொடர்கிறது. நபிகள் நாயகம் சொன்னாங்க, உலகத்தில் முதலாவது ஒரு கொலையை புரிந்தவன் ஆதம் என்ற மனிதனுக்கு 2 பிள்ளைகள். அதில் ஒருவன் இன்னொருவனை கொலை செய்தான். ஆக கொலை என்றால் என்னவென்று அறியாதிருந்த இந்த உலகத்திற்கு கொலையை முதலாவதாக அறிமுகப்படுத்தியவன் ஆதத்தினுடைய மகனிலே ஒருவன். இந்த உலகத்தில் ஒவ்வொரு கொலை நடைபெறுகிற போதும் அதில் ஒரு சின்ன பங்கு அவனுக்கு போய் சேரும். ஏனென்றால் கொலையை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவன் அவன். ஆக சாராயக்கடையை இந்த உலக தமிழ்நாட்டிற்கு யார் அறிமுகப்படுத்தினார்களோ அவர்கள் இந்த சாராயம் இந்த தமிழ் மண்ணில் இருக்கிற வரை அந்த பாவத்திலே ஒரு பங்கு அவர்களுக்கு உண்டு. ஆகவே செயின் ரியாக்ஷன், தொடர். ஆக இதையெல்லாம் கணக்கிட்டு தண்டனை கொடுக்கணும்னா மறுமை என்று ஒன்று தேவைப்படுகிறது. இந்த உலகத்தில் கொடுக்க முடியல. ஏனென்றால் மறுமையினுடைய பௌதீக விதிகள் வேறு. குர்ஆன் சொல்லுகிறது, அவர்களுக்கு வாழ்வென்பதும் கிடையாது, சாவென்பதும் கிடையாது. சும்மலா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா. நாம் அவர்களை நரகிலே போடுவோம், அவருடைய தோள்கள் கருகிவிடும், புதிய தோலை அளிப்போம், மீண்டும் உயிர். ஆக எவ்வளவு பாவம் செய்தானோ அதற்குரிய தண்டனை அனுபவிக்காமல் அந்த நரகை விட்டு வெளிவர முடியாது. ஆக நல்லவர்களுக்கு உரிய கூலி வழங்கப்பட வேண்டும், கெட்டவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். இதுக்கு மறுமைன்னு ஒன்று தேவை. ஆக இந்த பரிசை கொடுக்கறதுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறாரு, நான் என்னுடைய கட்டளைகள் எல்லாம் சொல்லியிருக்கேன். என்னுடைய கட்டளைப்படி எவன் வாழ்ந்தானோ அவனுக்கு நான் கூலி கொடுப்பேன். இதை சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கா இல்லையா? ஆகவே அதைத்தான் சொல்கிறார். ஆனால் சிலருக்கு அந்த செய்தி கிட்டியிருக்கலாம், சிலருக்கு அந்த செய்தி கிட்டாமல் இருந்திருக்கலாம், அந்த செய்தி தெரியாமலே போயிருக்கலாம். இதையெல்லாம் இறைவன் தான் முடிவு செய்வான். ஆகவே இவர்களெல்லாம் முஸ்லிம்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போய்விடுவார்கள், மற்றவர்களெல்லாம் நரகத்துக்கு போய்விடுவார்கள் யாரும் சொல்ல முடியாது. அது இறைவன் முடிவு செய்ய வேண்டிய விஷயம்.
இஸ்லாமிய மதத்தில் வட்டி கூடாது என்று கூறுகின்றீர்கள், ஆனால் வட்டி கடைகளிலும் பேங்குகளிலும் இஸ்லாமிய பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் என்று ஒரு கேள்வி கேட்டு இருக்கு. உண்மைதான், நான் ஒன்றும் மறக்கலை, இந்த செய்தி நான் ஒன்றும் மறக்கலை. பொதுவாக இது போன்ற வட்டிக்கு என்ன, இப்போ நான் சொன்னேன் வரதட்சணை சொன்னேன். தமிழ்நாட்டிலேயே வரதட்சணை ஹையஸ்ட் ரேட்டு யார் மத்தியில் தெரியுமா? பாய்களுக்கு மத்தியில் தான் ஹையஸ்ட் ரேட்டு. முஸ்லீம்களுக்கு மத்தியில் தான் வரதட்சணை ரொம்ப அதிகம். இஸ்லாம் வரதட்சணையை தடை செய்திருக்கிறது. ஆகவே இப்படி சிலர் செய்வது உண்மைதான், இல்லை என்றெல்லாம் நாம் ஒன்றும் மறுப்பதற்கில்லை. இதற்கான காரணங்களை நாம் பார்க்கிற போது அவர்கள் இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. முதலாவதாக இஸ்லாத்தை சரியாக புரிஞ்சுக்கல. ஏதோ இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்திருக்கிறார்கள், அவ்வளோதான். அவர்கள் கொள்கைவாதிகள் அல்ல. அவரிடத்தில் இறை நம்பிக்கையிலே ஏதோ ஊனம் இருக்கிறது. உண்மையாகவே இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் இறைவன் மறுமையில் நம்மை கேள்வி கேட்பான், இறைவனிடத்திலே பதில் சொல்லி ஆக வேண்டும். இறைவனுடைய கட்டளைகள் நியாயமானவை என்ற உணர்வு அவருடைய உள்ளத்திலே இருந்திருந்தால் இது போன்ற காரியங்களை செய்திருக்க மாட்டார்கள். அவர்கள் பெயரளவிலே முஸ்லீம்களாக இருக்கிறார்கள். ஒரு இஸ்லாத்தை ஜாதி மாதிரி பின்பற்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. இல்லையா? ஒரு ஜாதியில் ஒருத்தன் பிறந்தா ஜாதிக்கு ஏதாவது கொள்கை உண்டா? ஜாதி கொள்கை ஒன்றும் கிடையாது. அந்த ஜாதியில் பிறக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அது ஒரு ஐடியாலஜிக்கல் குரூப் கிடையாது, கொள்கை ரீதியான கூட்டம் கிடையாது. இஸ்லாம் என்பது ஜாதி அல்ல. இஸ்லாம் என்பது ஒரு சித்தாந்தத்தை, ஒரு கொள்கையை பின்பற்றுவனுக்கு பேர் தான் முஸ்லிம். ஆகவே இந்த காரியத்தை அவர் செய்கிறார் என்று சொன்னால் அவரிடத்திலே இறை நம்பிக்கையில் ஊனம் ஏற்பட்டிருக்கிறது, பழுது ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் இறைவனுடைய நம்பிக்கையை விட இந்த உலகத்தினுடைய சுகத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள், இந்த உலகத்தினுடைய இன்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்றுதான் அதற்கு பொருள். இன்னொரு கண்ணோட்டத்தில் பார்க்கிற போது இப்படிப்பட்ட வட்டிக்கு போகிறார் என்று சொன்னால் ஏதோ மிகப்பெரிய வறுமை கொண்டு அவர்களை தள்ளியிருக்கிறது. இந்த வறுமையிலிருந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு முஸ்லிம் சமுதாயத்திற்கு இருக்கிறது. அவர்கள் அந்த கடமையை செய்யவில்லை. இன்றைக்கு பல ஊர்களிலே வட்டி இல்லாத கடன் கொடுக்கின்ற நிறுவனங்கள் நிறுவியிருக்கிறார்கள். பேங்குக்கு போகாத, அங்கே கொண்டு போய் நகையை வைக்காத, எங்ககிட்ட கொடு, நாங்கள் உனக்கு வட்டி இல்லாத கடன் கொடுக்குறோம், எப்போ திருப்பிக்கோ. இன்றைக்கு பல முஸ்லீம் ஊர்களிலே இந்த பைத்துல் மால் என்று சொல்லக்கூடிய பொது நிதியகங்கள் உருவாக்கப்பட்டு விட்டன. 20,000 ரூபா 50,000 ரூபா வரைக்கும் கூட வட்டி இல்லாமல் கடன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக அது போன்ற நிறுவனங்களை உருவாக்காத காரணத்தினால் இந்த பெண்கள் வங்கிக்கு சென்றிருந்தால் அது அவர்கள் மீது உள்ள குற்றம் அல்ல, சமுதாயத்தின் மீது உள்ள குற்றம். சமுதாயத்தில் உள்ள ஒரு அவல்நிலையை போக்குவதற்கு இந்த சமுதாய தலைவர்கள், ஜமாத் தலைவர்கள் மறந்து விட்டார்கள். பள்ளிவாசலை கட்டுவதிலும் கடை கட்டி வாடகை கொடுவதிலும் இவர்கள் குறியாக இருக்கிறார்கள். அதை தவிர வேறு எதையும் சிந்திப்பதில்லை. பள்ளிவாசல் தலைவர் என்றால் வெறும் தொழுகை நடத்துறதானா? தராவி தொழுவதற்கு எந்த இமாமி என்ற ஒரு பொறுப்பு தானா அவர்களுக்கு? சமுதாய பிரச்சனைகளை பற்றி சிந்திக்க வேண்டாமா? அதை பற்றி சிந்திக்கலை. ஆகவே அந்த பாவம் ஜமாத்து மேலே போய் சேரும். அதை புரிஞ்சுக்கணும். ஆக இதுதான் நிலை. ஆனால் அதே சமயத்தில் நான் சொல்லுகிறேன், வட்டி வாங்காத முஸ்லீம்கள் ஏராளம். வங்கிகளுக்கு சென்று கேளுங்கள். வட்டி எங்களுக்கு வேண்டாம் என்று விட்டு சென்ற தொகை இந்திய வங்கிகளிலே பல ஆயிரம் கோடிகள் இருக்கின்றன. வேண்டாம், அது பாவம் சார், எங்களுக்கு வேண்டாம், அம்மா எடுத்துகிட்டு போங்கம்மா, உங்கள் ரூபாமா, அது கையாலே நாங்கள் தொடமாட்டோம், வட்டி பணத்தை கையாலே தொடமாட்டோம் என்று சொல்லுகின்ற கோடானு கோடி முஸ்லீம்களும் உண்டு. ஆக இப்படி இருக்காங்க, அப்படியும் இருக்காங்க, ரெண்டும் இருக்குது. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்போ ஐயா இவங்க ஒரு தகவல் சொல்கிறாங்க, எனக்கு இந்த ஊரை பற்றிய சூழ்நிலை எனக்கு தெரியாதுனால் அவர்கள் சொல்வதை நான் இங்கே சொல்ல வேண்டியிருக்கிறது. வங்கிக்கு போகிற எல்லாரும் கடன் வாங்கிறதுக்கு தான் போகிறாங்க என்று நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். அவர்கள் மற்ற டிரான்சாக்ஷன்களுக்காகவும், மற்ற செக்கு, டிராஃப்ட்டு, மற்ற விஷயங்களுக்காகவும், சேவிங்ஸ் பேங்கில் போட்ட பணத்தை எடுப்பதற்காகவும் போகிறார்கள். அதை வைத்துக்கொண்டு வங்கிக்கு வருகிற எல்லா பெண்களுமே வட்டி வாங்கத்தான் வருவதாக நீங்கள் முடிவு செய்ய வேண்டாம் என்ற ஒரு கருத்தையும் ஐயா அவர்கள் இங்கே சொல்கிறார்கள்.
இறைவன் பெயரை சொல்லி நல்லதை செய்வேன் என்னும் கூறுகிறீர்கள், நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் மனிதனின் தலையை வெட்டும் போதும் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிறார்களே, இது சரியா என்று ஒரு கேள்வி கேட்கிறார். நல்லதை செய்கிறதுக்கு தாங்க அல்லாஹ் பேரை சொல்லணும் இல்லையா? நல்ல பேர் யாராவது சாராயம் குடிக்கும்போது பிஸ்மில்லா சொல்லி சாராயம் குடிப்பானா இல்லையா? சாராயம் குடிக்கும்போது அல்லாஹ் பிஸ்மில்லா சொல்லி யாராவது சாராயம் குடிப்பானா? நல்ல காரியங்களை துவங்கிறதுக்கு தான் இறைவனுடைய பெயரை, இறைவன் திருநாமத்தால் என்று சொல்வது நல்ல காரியங்களுக்கு தான் அதை செய்ய வேண்டுமே தவிர, இறைவன் தடை வைத்திருக்கிற ஒரு காரியத்திற்கு அல்லாஹ் பேரை சொன்னால் எப்படி? ஒரு நகைச்சுவை சமீபத்திலே ஒருவர் தொலைக்காட்சியில் பேசி கொண்டிருந்ததை பார்த்தேன். ஒருவன் நல்லா ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு கடைக்கு போய் ஹோட்டலுக்கு போய் சிக்கன் ஹலாலான்னு கேட்டானோ. எப்படி இருக்கு? தண்ணி ஃபுல்லாக அடிச்சுட்டு, அடிக்கிறது தண்ணி, அங்கே போய் சிக்கன் ஹலாலான்னு கேட்டான்னா எப்படி இருக்கு? அதை மாதிரி தான் இதுவும், வேறு ஒன்றும் இல்லை. அதை மாதிரி தான் இது ஒன்று. செய்கிறதெல்லாம் அநியாயம், சொல்கிறது அல்லாஹ்வுடைய பேர். அல்லாஹ்வுடைய பேரை சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் எதை அனுமதித்தானோ அந்த காரியத்தை செய்ய வேண்டும். யாராவது சாராய கடை திறப்பதற்கு பிஸ்மில்லா சொல்லி சாராய கடை திறப்பார்களா? லாட்ரி கடையை திறப்பதற்கு பிஸ்மில்லா சொல்லி லாட்ரி கடை யாராவது திறப்பார்களா? அது இறைவனையே கேலி செய்வதல்லவா? இறைவன் தடை விதித்திருக்கிற ஒரு காரியத்தையே செய்துவிட்டு இறைவா உன் பேரால் நான் திறக்கிறேன் என்று சொன்னால் அது இறைவனை கேலிடிப்பது. ஆகவே இவர்கள் சொல்வது போன்று அது நடந்திருந்தால் அது இஸ்லாத்திற்கு ஏற்புடையதல்ல. அது இஸ்லாம் அனுமதிக்காத ஒரு காரியத்தை இறைவன் பெயரால் சொல்வது என்பது அது 2 குற்றம். அவனை கொலை செய்து ஒரு குற்றம், இப்படி பேர் சொன்னது இன்னொரு குற்றம். 2 குற்றத்திற்கு அவர்கள் ஆளாகிறார்கள் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கடைசியாக ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். இதோடு கேள்வி பதில் முடிவடையாது. யார் முஸ்லீம்கள் கேட்ட கேள்வியா சார்? மற்ற மதங்களில் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை என்றால் கோர்ட்டுக்கு செல்கிறோம். ஆனால் இஸ்லாமில் கோர்ட் செல்வதில்லை. தலாக் அதிராம்பட்டினத்தில் அதிகமாக இருக்கிறது. அதற்கு முற்றுப்புள்ளி இல்லையா? இது அதிராம்பட்டினத்துக்காரர் தான் பதில் சொல்லணும் இல்லையா? நான் எப்படி இந்த கேள்விக்கு என்னால் எப்படி பதில் சொல்ல முடியும் என்பதை நான் இங்கு பொதுவான விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். ஊரை பற்றிலாம் எனக்கு தெரியாது, இந்த ஊரில் என்ன நடக்கிறது இதை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. அதை சொல்வது சரியும் அல்ல, நியாயமும் அல்ல. பொதுவாக இந்த திருமண மன முறிவுகள் இன்று நாளுக்கு நாள் அதிகமாக ஆகிக்கொண்டு வருவதை நாம் கவலையோடு பார்க்கிறோம். இது முஸ்லீம் சமுதாயத்தில் மட்டுமல்ல, எல்லா சமுதாயங்களிலும் இது மிக ஒரு கவலைக்குரிய ஒரு அம்சமாக இருந்து கொண்டு வருகிறது. இது ஒரு பெரிய ஒரு சமூக ப்ராப்ளம், சமூக பிரச்சனை. அந்த கண்ணோட்டத்தில் நான் அதை பார்க்க வேண்டும். இது ஒரு பெரிய ஒரு பல மணி நேரங்கள் பேச வேண்டிய ஒரு ஆய்வுக்குரிய ஒரு விஷயம் இது. சுருக்கமாக நாம் இங்கே சொல்வதாக இருந்தால், திருமணத்திற்கு முன்னர் செய்ய வேண்டிய காரியங்கள், திருமணத்திற்கு பின்னர் செய்ய வேண்டிய காரியங்கள் என்று நாம் அதனை பிரித்து கொள்ளலாம். இந்த முறிவுகள் ஏற்படுவதற்கான பல காரணங்களை பார்க்கிற போது பல சில இடங்களில் சம்மதம் இல்லாமல் மனம் முடித்து வைப்பது, இருவருடைய சம்மதம் இல்லாமல் திணிக்கப்பட்ட திருமணங்கள். அம்மா விரும்புகிறாங்க, அப்பா விரும்புகிறாங்க, தாத்தா விரும்புகிறாங்க, பாட்டி விரும்புகிறாங்க. பாட்டி இறந்துட்டு போகும்போது சொன்னாங்க நீ அக்கா மாலை தான் கட்டுங்க. பாட்டி போயாச்சு, பாட்டியுடைய நாங்கள் வாழ போகிறது யார் இல்லையா? இந்த மாதிரியான திணிக்கப்பட்ட, இவங்களுக்கு பிடிக்குது தன் அண்ணன் மகளை முடிஞ்சுக்கணும், அக்கா மகளை முடிச்சுக்கணும், அல்லது மாமி மகளை முடிச்சு ஏதாவது, இந்த மாதிரி திணிக்கப்பட்ட திருமணங்கள், பொருந்தா திருமணங்கள். இவனுக்கு அவனுக்கு பொருத்தமே இருக்குது. அறிவிலே, கல்வியிலே, பொருளாதாரத்திலே, வேலை வாய்ப்பு, பல வகைகளில் பொருத்த நிலை இருக்க வேண்டும். பொருத்தமில்லாமல் செய்யப்படுகின்ற திருமணங்கள் இவையெல்லாம் பல்வேறு வகையில். இன்னும் பார்க்காமலே திருமணம் முடிக்கிறார்கள். கணவன் மனைவி பார்த்துக்கிறதே இல்லை. இஸ்லாம் சொல்லுகிறது பார்க்காமல் திருமணம் முடிக்கக்கூடாது. நபிகள் நாயகத்தின் ஒருவர் கேட்கிறார், நான் அந்த பெண்ணை மனம் முடிக்க போகிறேன் என்று. நபிகள் நாயகம் கேட்டால் அந்த பெண்ணை நீ பார்த்தாயா என்று கேட்டார். பார்க்கலன்னா போய் பாரியா, போய் பார். நேராக போனார் அந்த வீட்டு. போய் உன் மகளை நான் பார்க்கணியா அப்படின்னு. அதெல்லாம் முடியாது. இந்த சம்பாஷணையை கேட்டுக்கொண்டு அந்த பெண் வெளியே ஓடி வந்து பார்த்துக்கோ அப்படின்னு. பார்த்துக்கோ, பார்க்காம எப்படியா கல்யாணம் முடிக்கிறது? ஒரு பெண்ணையோ கணவனையோ பார்க்காமல் திருமணம் முடித்தால் என்ன ஆகும்? முதல் சந்திப்பில் என்னவாகும்? ஆக இது போன்ற பல தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
பார்க்காமல் முடிப்பது, சம்மதம் பெறாமல் முடிப்பது, பொருந்தாத திருமணங்களை முடிப்பது, இப்படியெல்லாம் பல நடந்துட்டு. அப்புறம் திருமணத்துக்கு பின்னால் அது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் முக்கியமாக சொல்ல வேண்டியது ஈகோ பிரச்சனை தான். நீயா நானா, இதுதான் பிரச்சனை. நீயா நானா அல்ல, நீயும் நானும். நீயா நானா அல்ல, நீயும் நானும் என்பதாக அது மாற வேண்டும். ஆகவே இந்த வாழ்க்கையில் இந்த ஈகோ போட்டி போட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. அது தொலைக்காட்சி தொடருக்கு வேணால் அது சரியாக இருக்கலாமே தவிர அன்றாட வாழ்க்கையில் நீயா நானா போட்டியெல்லாம் போட்டிங்கன்னா ஒன்றும் சரி வராது. அடுத்தபடியாக ஆதிக்க மனப்பான்மை. பெரும்பாலும் ஆண்களுடைய ஆதிக்கம், சில வீடுகளில் பெண்களுடைய ஆதிக்கமும் நடைபெறுவதும் உண்டு இல்லையா? சங்கமே ஆரம்பிச்சிருக்காங்க. மனைவியால் பாதிக்கப்பட்ட கணவர்களுடைய சங்கம்னு ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஒரு சங்கமே இருக்கு இல்லையா? ஆக இந்த ஆதிக்கம் செலுத்த நினைப்பது. ஆகவே ஒவ்வொருடைய இயல்புகளும் வேறுமாறான. சொல்வார்கள் அக்செப்ட் தம் ஆஸ் தே ஆர், அக்செப்ட் தம் ஆஸ் தே ஆர். அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏற்றுக்கோ. நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் அவன் இருக்குன்னு அவசியம் இல்லை, அவன் நினைக்கிற மாதிரிலாம் நீ இருக்குன்னு அவசியம் கிடையாது. ரெண்டு பேருக்கு நிறைய வித்தியாசங்கள், ஆசைகளிலே, உணவுகளிலே, விருப்பு வெறுப்புகளிலே, பொழுதுபோக்கிலே, என்ன தொலைக்காட்சி தொடர் பார்ப்பது என்பதிலே, எல்லாத்திலும் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆகவே சொல்வார்கள் செலிப்ரேட் தி டிஃபரன்சஸ், செலிப்ரேட் தி டிஃபரன்சஸ். கருத்து வேறுபாடுகளை கொண்டாடுங்கள். எல்லாம் நான் நினைக்கிற மாதிரி தான் அவ இருக்கணும், அவன் நினைக்கிற மாதிரி தான் இவ இருக்கணும், இதெல்லாம் விட்டுருங்க. எங்கே நீங்கள் தலையிடணும்? ஒழுக்க மாண்புகள், ஒழுக்க விதிகளுக்கு மாறாக கணவனோ மனைவியோ போகிற போது அப்போ தலையிட்டு சில விஷயங்களை சொல்லித்தான் ஆக வேண்டும். அதல்லாத மற்ற விஷயங்கள் எல்லாம் எல்லாத்துலேயும் மூக்க நுழைச்சிட்டு இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு ஒவ்வொன்றிலும் நீங்கள் தலையிட ஆரம்பிச்சிங்கன்னா உருப்படாது, வாழ்க்கை உருப்படாது. ஆக அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு பல விஷயங்கள், திருமணம் தொடர்பான சில விஷயங்கள். இன்னும் சிலர் எதிர்பார்ப்புகள் அதிகமாக நான் இப்படி நினச்சிருந்தேனே, என் மனைவி இப்படி இருப்பான்னு நினச்சேனே, நம்ம எதிர்பார்த்த மாதிரிலாம் ஆள்லாம் கிடைக்காது. அது ஏதாவது கடையில் கொடுத்தா ஆள் செய்யணும், நகை செய்கிற மாதிரி ஆள் தான் செய்யணும் இல்லையா? மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்வார்களே, எனக்கு அப்படிலாம் ஆளை நீங்கள் எதிர்பார்க்குறவங்க எல்லாம் குறைகளோடு தான் ஆள் கிடைக்கும். எல்லாம் தனிப்பட்ட முஸ்லீம் இங்கே முடிச்சிடும் அப்புறம் தனியாக அவர்கிட்ட கொடுக்கும். ஆக எதிர்பார்ப்புகள் குறையில்லாத மனிதனே கிடையாது, அதை புரிந்து கொள்ள வேண்டும். டோன்ட் எக்ஸ்பெக்ட் எ பெர்ஃபெக்ட் மேன் ஆர் பெர்ஃபெக்ட் விமன். குரானில் ஒரு வசனம் இருக்குது, உங்கள் மனைவியரை நீங்கள் வெறுக்க வேண்டாம், நீங்கள் வெறுக்கும் ஒன்றில் அநேக நன்மைகள் இருக்கும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மனைவியை நீ ஒரு விஷயத்திற்காக வெறுக்கலாம், இன்னொரு விஷயத்திற்காக விரும்பலாம். அழகில்லாமல் இருக்கும், அறிவு இருக்கும், அறிவில்லாமல் இருக்கும், பண்பு இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லை? எல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி முழுசாக அமைஞ்சிருமா என்ன? உங்ககிட்ட 1000 குறை இல்லை. ஆகவே இந்த மாதிரியான சில எதிர்பார்ப்புகளை, பெர்ஃபெக்ஷன், ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கறது, இதெல்லாம் நடக்காது உலகத்தில். ஆக இப்படி பல்வேறு விஷயங்கள் இந்த மனமுறிவுகளுக்கான காரணங்களாக பல விஷயங்களை நம்மாலே பட்டியலிட முடியும். இன்னொன்றையும் சொல்லுகிறேன், பல மனமுறிவுகளுக்கு காரணம் பெற்றோர்களுடைய குறுக்கீடு. தேவையில்லாமல் குறுக்கிடுறது. நீ ஏன் குறுக்கிடுற? திருமணம் முடிச்சு கொடுத்தாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு, அவங்க வாழ்க்கையை வாழட்டும். இவங்க கல்யாணம் முடித்த பிறகும் அதிகாரம் இவங்க கையில் தான் இருக்கணும், சாவி குத்தி இவங்க கையில் தான் இருக்கணும். என்ன சமையல் பண்ணுறங்கிறது இப்போ மாமியார் தான் முடிவு பண்ணணும். ஏன் இதுக்கு? ஏன் இந்த அதிகார வேட்கை? ஏன் இந்த பொசசிவ்னஸ்? எல்லாம் எங்கிட்ட தான் இருக்கணும், எல்லா கண்ட்ரோலும் எங்கிட்ட தான் இருக்கணும். தேவையில்லை. பெற்றோர்களே, உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அனாவசியமாக உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் தடையில்லாதீர்கள். எப்போ தலையிடும் அதையும் சொல்லுகிறேன், அவர்கள் ஒழுக்க வரம்புகளை மீறுகிற போது அப்போ மட்டும் தலையிடுங்க. எல்லா விஷயத்துலையும் நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் நடக்கணும்னாலாம் நீங்கள் விரும்பாதீங்க. பல வீடுகள் எப்படி இருக்குன்னா, வெளியே போனால் கூட இவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் வெளியே போகணும். ஒரு பீச்சுக்கு போனால் கூட இவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கிக்கணும். எல்லாத்துக்கும் இவங்கள்ட்ட வாங்கணும். ஸோ அத்தாரிட்டி இவங்க தான். மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்தால் அதை விவாகரத்து வரை கொண்டு போய்விடுது. என்னிடத்திலே பல வழக்குகள் வந்திருக்கின்றன. நான் அவங்கள்ட்ட ஒரே கேள்வி கேட்பேன், அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்களான்னு கேட்பேன். கணவன் சந்தோஷமாக விடுங்க, உங்களை மதித்தா என்ன, மதிக்காட்டா என்ன, வாழப்போது நீங்களா அவர்களா? அவங்களும் சந்தோஷமாக இருக்காங்கல்ல, ஒதுங்கிக்கோ. ஆகவே இப்படி பல காரணங்கள், மனமுறிவுக்கான பல காரணங்கள், இது எல்லா சமுதாயங்களுக்கும் பொருந்தும். இது முஸ்லீம் சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயம் இல்லை. ஆனால் முஸ்லீம்கள் செய்கிற தவறு, இந்த தலாக் என்ற சட்டத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள். தலாக்கு எஸ்எம்எஸ்ல தலாக் சொல்கிறான்,
இன்டர்நெட்டில் தலாக் சொல்கிறான், ஃபோனில் அந்த காலத்தில் ஃபோனில் சொன்னால் இப்போ எஸ்எம்எஸில் சொல்கிறான். அதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. தலாக் என்பது இறைவனால் வெறுக்கப்படுகிற ஒரு விஷயம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், இறைவன் அனுமதித்த விஷயத்திலேயே இறைவன் அதிகமாக வெறுக்கிற விஷயம் இந்த மனமுறிவு. அனுமதிச்சு தான் ஆகணும் இல்லையா? மனமுறிவே இல்லை என்று ஒரு சட்டம் ஏற்ற முடியாது. ஆனால் யோசித்து செய்ய வேண்டிய ஒரு காரியம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தலாக் சொல்லும், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தலாக் சொல்லும். அது 3 கட்டமாக போக வேண்டும். முதல் தலாக் இடைவெளி, 2வது தலாக் இடைவெளி. ஏன் இந்த இடைவெளி விட்டுருக்கு? இந்த இடைவெளிக்கான காரணம் என்ன? கூலிங் பீரியட், ஆசுவாசப்படுத்திக்கொள்ளும். அவசரப்பட்டு சொல்லிட்டான்னு வச்சுக்கிடுங்க, அப்போ கொஞ்சம் யோசித்து ஒரு 10 நாள் போனால் நிதானத்துக்கு வருவான். சரி, தெரியாமல் சொல்லிட்டோம், சரி சேர்ந்துக்கலாம். ஒரே மூச்சில் 3ஐயும் சொல்லிட்டு முறிச்சிட்டு வந்து நிற்கிறாங்க. ஆக முஸ்லாமிய அறிஞர்கள் இதை பற்றி அதிகமாக சிந்திக்க வேண்டும். இருக்கலாம் இஸ்லாமிய ஹதீஸிலே அதற்கான சில முன்னுதாரணங்கள் உண்டு என்பதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அவைகளெல்லாம் விதிவிலக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். விதிவிலக்காக, பொது விதி இடைவெளி விட்டுத்தான் சொல்ல வேண்டும். இந்த இடைவெளி விட்டு செல்லாமல் ஒரே மூச்சில் சொல்வதும், சாட்சிகள் வைத்துக் கொள்ள வேண்டும். திருமணத்துக்கு எப்படி சாட்சி அவசியமோ அதுபோன்று விவாகரத்துக்கும் சாட்சி அவசியம். சாட்சியே கிடையாது முஸ்லீம் சமுதாயத்தில். விவாகரத்துக்கு யாரும் சாட்சி வைத்துக் கொள்வதே இல்லை. அடுத்தபடியாக 3 இடைவெளி விட்ட பிறகு கூட சமாதான குழு அமைக்கணும். இவங்க தரப்பில் ஒரு ஆள், அவங்க தரப்பில் ஒரு ஆள், சமாதானம் பேசி சமாதானம் செய்து வைக்கணும். இப்படியெல்லாம் பல்வேறு கட்டங்களை தாண்டித்தான் அந்த விவாகரத்து வர வேண்டுமே தவிர, முஸ்லிம்கள் இந்த தலாக்கு சட்டத்தை தவறாக புரிந்து கொண்டு தவறாக பயன்படுத்துகின்ற காரணத்தினால் இந்த விளைவுகள் ஏற்பட்டிருக்கு. முடிச்சது. அவைக்கு வராத ஒரு சகோதரியால் கேட்கப்பட்ட கேள்வியாக இருப்பதனால் இது கடைசி கேள்வியாக இருக்கிறது. நன்றி உரை கூறுவதற்காக சகோதரர் முகமது அவர்களை அழைக்கிறேன். இன்னும் சில பல நிமிடங்களில் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. விருந்தினர்களுக்காக இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே உள்ளூரில் இருக்கக்கூடியவர்கள் அழைக்கப்பட்ட விருந்தினர்களுக்காக முன்னுரிமை கொடுத்து அவர்களை முதன்மையாக விருந்தோம்பல் செய்யுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அதிராம்பட்டினம் ஈத் மிலன் கமிட்டி சார்பாக நடத்தப்பட்ட இந்த பெருநாள் சந்திப்பில் வரவேற்புரை நல்கிய மௌலவி MA முகமது இத்ரீஸ், விரிவிரியாளர் அரபிக், அதிராம்பட்டினம் காதிர் மொஹிதீன் கல்லூரி அவர்களுக்கும், இவ்விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி தந்த ஜனாப் SKM ஹாஜா மொஹிதீன், தலைமை ஆசிரியர் ஓய்வு காதிர் மொஹிதீன் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அவர்களுக்கும், முன்னிலை வகித்த அதிராம்பட்டினம் அனைத்து முஹல்லா தலைவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திரு R சம்பத்குமார், அரசு பொது குற்றத்துறை வழக்கறிஞர் திருவாரூர் மாவட்டம் அவர்களுக்கும், சிறப்புரை நல்கிய ஜனாப் டாக்டர் KVS அபு முகமது, இஸ்லாமிய நிறுவனம் அறக்கட்டனுடைய துணைத் தலைவர் அவர்களுக்கும், எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு நல்கிய பவித்ரா திருமண மண்டபத்தினுடைய நிர்வாகிகளுக்கும், சிறந்த முறையில் ஒளிவொலிவு அமைத்து தந்த சித்ரா பேராவணி நிறுவனத்துக்கும், அனுமதி வழங்கிய அதிராம்பட்டினம் காவல்துறை நண்பர்களுக்கும், இவ்விழாவிற்கு சிறப்பாக வந்து கலந்து கொண்ட அனைத்து சகோதரர்களுக்கும் அதிராம்பட்டினம் ஈத் மிலன் கமிட்டி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். சைவ உணவு அசைவ உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த.